ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேக் ரெசிபி தான். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் ரெசிபி தான். சம்பா ரவையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே சம்பா ரவை தான். அது மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு கப்பில் வந்து சம்பா ரவையை வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரையை வந்து போதுமான அளவாக தான் இருந்தது. நீங்கள் சர்க்கரை இன்னும் நல்லா சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் 1 கப் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுக்கணும். குறைஞ்சது 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த தயிரும் நம்ம ஊற்றின வந்து நெய்யும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து மிக்சர் ஜாரில் பொடிச்சு வச்சுருந்த சம்பா ரவையும் அடுத்து நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சம்பா ரவை சேர்த்ததும் தயிரும் நம்ம நெய்யும் சேர்த்து பீட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து எடுக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவையும் சேர்க்க போகிறோம். பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸை வந்து சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து நம்ம வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் இப்போதைக்கு 1/2 கப் அளவு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். இப்போ இனிஷியலாக நம்ம வந்து பால் சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விடணும். இது நல்லா வந்து பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ பால் சேர்த்ததும் நல்லா வந்து இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடணும். 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்க்க போகிறேன். அப்போ தான் நமக்கு கேக் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். நான் இதுக்கு முன்னாடி கோதுமை மாவு சேர்க்காமல் செஞ்சு பார்த்தேன். எனக்கு ப்ராப்பராகவே வரல. ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு மெயின் டிப்பு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா வந்து இது மாவு பதத்துக்கு வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஸ்க் வச்சது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்ககிட்ட விஸ்க் இல்லைனாலும் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கோதுமை மாவு வந்து சேர்த்துட்டு காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து ஒரு கேக் டின் எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டர் ஷீட் மேலே கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த டின்னில். ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா பேட்டரும் வந்து நம்ம கேக் டின்ல சேர்த்தாச்சு. ஸோ ஹேர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக இந்த 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க கேக் டின்னை பார்த்திங்கன்னா. அடுத்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தான் இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்துட்டு ஸ்டீமர் பிளேட்டை வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணதும் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த கேக் டின்னை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி விழ சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் ஆச்சு எனக்கு இந்த கேக் வேகிறதுக்கு. பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். கேக் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ மெதுவாக வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ கேக் வெந்துதான்றதை நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இதை குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒட்டிட்டு வந்ததுன்னா கேக் இன்னும் கொஞ்சம் வேக வைங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சுட சுட கேக் வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து பீசஸ் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி.
கண்டிப்பா நீங்க வீட்ல வந்து செஞ்சு பாருங்க. இப்ப நீங்க டயட்லலாம் இருக்கீங்கன்னா, இது வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபி நான் சொல்லுவேன். ரொம்ப ஹெல்தியானதும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபிய வந்து சாப்பிடலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல வந்து ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு, எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்ணிலா கேக்கு, அப்படி இல்லைன்னா க்ரீம் கேக் தான் குழந்தைங்களுக்கு குடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சம்பா ரவைய வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி கண்டிப்பா செஞ்சு குடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோல நாம சந்திக்கலாம். பை.